அனைவருக்கும் வணக்கம். நான் வின்ஸ்ராஜ். என்னுடைய யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிவரும் பதிவுகள் ஒரு புது பொலியுடன் வரப்போகுது. அப்படின்னா புதுசுன்னு கேட்குறீங்களா? ஒரு தலைப்பை கொண்டு பல கோலங்கள். அதில் முதலாவதாக 30 நாள் 30 சிக்கு கோலம்ன்ற தலைப்போட பல புது சிக்கு கோலம் வரப்போகுது. புதுசு தாங்க. அதனால இதை உங்கள் வாசலில் போட்டு அலங்கரிச்சிக்கலாம், இல்லை மார்கழிக்காக இப்போவே உங்கள் நோட்டு புத்தகத்தில் போட்டு வச்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு என்ன கோலம் பார்க்கலாம். Welcome and greetings. I'm Vinsraj. From this post onwards, my videos will be having a voiceover in Tamil. For non-Tamil speakers, you can mute the audio and follow the instructions given in the subtitles. And if you want to learn Tamil, increase the volume and in due course you can understand Tamil. Keep watching this space for more puja room columns and of course festival columns. Support this channel with your likes and share, and don't forget to press the notification button. Thank you and keep watching. ஒரு மங்களகரமான துவக்கமா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்க கோலம் பிரம்மமுடி கோலம். பிரம்மமுடி கோலம் அப்படின்னா நம்ம நோட்டு புத்தகத்துல ஒரு சிக்கு கோலம் தான் இருக்கும், அதே பெருசாக்கி தான் போட்டிருப்போம். ஆனா பூஜை அறை கோலம்ல ரொம்ப பிரசித்தமான ஹிருதய கமலம் ஒரு பிரம்மமுடி கோலம் ஆகும். அது கோடுகள் புள்ளிகளை கோடு வச்சு இணைக்கிற கோலம், பூக்கோலம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது இப்ப இந்த பிரம்மமுடி கோலம் அப்படின்னா ஒரு இழை ஒரு இடத்தில் ஆரம்பித்து அதே இடத்தில் முடிந்தால் அதற்கு பேர் பிரம்மமுடி கோலம். இப்போ உங்களுக்கு இந்த அடிப்படை புரிஞ்சுதுங்களா? இனிமே நம்ம சிக்கு கோலம்ல இருக்கிற புள்ளிகள் அனைத்தும் இணைத்து ஒரு கோலம், அது ஒரு இழை கொண்டு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு பிரம்மமுடி கோலம் சொல்லிடலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க புள்ளி கணக்கு 10 புள்ளிகள். அதை வச்சு நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன். வாங்க இன்னைக்கு கோலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். புள்ளி கணக்கு 10 புள்ளிகள் 4 வரிசையில், அதுக்கப்புறம் 2 பக்கமும் 2 குறைச்சி 4ல் நிறுத்திடுங்க. இதுதான் புள்ளி கணக்கு. கோலம் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். கீழேருந்து ஆரம்பிக்கலாம், மத்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அது உங்களோட சௌகரியத்தை பொறுத்து. நான் முக்கால்வாசி கீழேருந்து ஆரம்பிப்பேன். எனக்கு மத்தியிலேருந்து சில கோலத்துக்கு மட்டும்தான் நான் மத்தியிலேருந்து ஆரம்பிப்பேன். அதுவும் நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ போடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், அது அந்த இழை இன்னொரு பக்கமும் போய் சேருது. இப்போ இதில் நீங்கள் ஒரு பக்கம் போடுற இழை அந்த கோடுகள் அதே வடிவம் தான் அடுத்த பக்கமும் இடம்பெறும். அதனால் நீங்கள் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டிங்கன்னா, அதாவது மனப்பாடம் பண்ணிவிட்டு வாசலில் போட போகிறீங்கன்னா ஒரு பக்கம் கற்றுக்கிட்டாலே போதும். அது அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான் வரப்போகுது. இது பிரம்மமுடினால ஒரே ஒரு இழை தான். அந்த இழை எங்கே சுற்றினாலும் கடைசியில் ஒரு இடத்துல சேரப்போகுது. அதனால் ஒரு பக்கம் கற்றுக்கோங்க, இன்னொரு பக்கம் கண்ணை மூடி போட்டுடலாம் கோலம். இப்போது நான் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நீங்களும் அதை பார்த்து அப்படியே போடுங்க. எனக்கு கோலம் போட்டதுக்கப்புறம் அது சிக்கு கோலமாக இருக்கட்டும், இல்லை புள்ளி கோலம், அதாவது கோடு கோலமாக இருக்கட்டும், எது போட்டதுக்கப்புறமே எனக்கு அதை சுற்றி ஒரு அடுக்கு, அதில் சிக்குனாலேயோ இல்லை ஒரு பூக்கள் கொண்டு ஏதோ ஒரு வடிவம் வச்சு அதை சுற்றி ஒரு அணை கட்டுவேன். எனக்கு அது என்னமோ ரொம்ப பிடிக்கும். அது பழகி போயிடுச்சு. அதனால் நான் சிக்கு கோலம் குட்டியாக போட்டாலும் அதை சுற்றி ஏதோ ஒரு அணை கட்டிடுவேன், ஏதோ ஒரு வடிவத்தோட. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போடும்போது சுற்றி ஒரு புள்ளிகள் வச்சுட்டே போனேன். அந்த புள்ளிகள் திடீர்னு பார்த்தா அது ஒரு இடத்துல போய் ஒரு மயில் வடிவம் பெற்றுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு தோகை வைக்கணும்னு சொல்லி தான் அதை சுற்றி சுழி வச்சு புள்ளிகள் வச்சு அதை அலங்கரிச்சிருக்கேன். நீங்கள் இதை போடலாம், போடாமல் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் என் கோலத்தில் எப்போதுமே ஒரு அடுக்கு, இன்னொரு அடுக்கும், அதாவது கோலத்துக்கு மேலே இன்னொரு அடுக்கு வச்சுருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இதோட புள்ளி கணக்கு நான் ஒரு வரைபடமாக இதில் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த கோலமே ஒரு படிப்படியாக வரைகிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இணைய வாசலான www.vins.in போய் பாருங்கள். அங்கே அதோட நேரடி இணைப்பு கீழே இருக்கிற விளக்க உரையில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னங்க, சுலபமான கோலம் தானே. சில பேர் சிக்கு கோலம்னா ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ கஷ்டமான கோலம். ஆனா இருக்கிறதுலே சிக்கு கோலம் தான் ரொம்ப சுலபமான கோலம். இந்த கோலம் உங்க வாசல்ல போட்டு அதை புகைப்படம் எடுத்து என்னோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட மின்னஞ்சல், முகநூல், இன்ஸ்டாகிராம் இதோட கணக்குகளோட விவரம் எல்லாம் இந்த பதிவில் கீழே இருக்கிற விளக்க உரையில கொடுத்துருக்கேன். அதுல நீங்க போய் எனக்கு அனுப்பலாம். இல்ல உங்களுக்கு நிறைய சிக்கு கோலம் வேணும்னா என்னோட இணைய வாசலான www.vins.in குள்ள போயிட்டு கோலத்தை, சிக்கு கோலம் நிறைய இருக்கு, நிறைய பூக்கோலம் இருக்கு, புள்ளி இல்லாத கோலமும் இருக்கு. எது வேணாலும் போட்டு பார்த்து என்னோட பகிர்ந்துக்குன்னா நான் சொன்ன மாதிரி என்னோட ஏதோ ஒரு தொடர்புல எனக்கு உங்க புகைப்படம் அனுப்புங்க. அந்த புகைப்படம் எல்லாமே ஒரு நாள் என்னோட யூடியூப் அலைவரிசையில மற்றவர்களோட நான் பகிர்ந்துக்கலாம். அப்ப சந்தோஷம் தானேங்க, உங்களோட கோலம் உலகமே பார்க்கும். அடுத்த பதிவுல உன்னோட புது கோலமோட வரேன் நானு. வாங்க கோலமிட்டு வாழ்க்கையை வண்ணமயமாக கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.